ණයෙන් නිදහස කියන මාතෘකාවෙන් මා කතා කරා. நான் இந்த நாட்களிலே உங்கள் மத்தியிலே கடனில் இருந்து விடுதலை என்கிற தலைப்பிலே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். මේ දවස් සති 3ක් වෙනවා. මේක තුන්වෙනි සතිය. இது 3 வாரங்கள், இது 3வது வாரம். අපි සති 6ක් මේ කතා කරනවා. நாம் 6 வாரங்கள் இதை குறித்து பேசவிருக்கிறோம். කෙනෙක් මට කිව්වා ஒருவர் எனக்கு சொன்னார், මේ යාක්ෂාන් පස්සේ යාගේ ජීවිතේ වෙනසක් සිදු වුණා කියලා. இந்த ஜெபத்துக்கு பின்பதாக அவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்பட்டது. සමහර ඇව දෙවියන් වහන්සේ ලබා දීලා තියෙනවා. ஒரு சிலரை அவருக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார். එයාගේ ආශිර්වාදයෙන් அவர்களுடைய ஆசீர்வாதத்தினால ණයවල් ඉවර කරන්න දෙවනස කරුණාව දීලා තියෙනවා. கடன்களை முடிக்கத்தக்கதாக தேவனுடைய கிருபையை கொடுத்திருக்கிறார். ඔබගේ ජීවිතේ ඒක වෙලා ඇති. உங்க வாழ்க்கையிலும் அது நடந்திருக்கலாம். අපේ චර්ච් එකේ WhatsApp එකට ඔබ මෙසේජ් එකක් දාන්න. நம்முடைய சர்ச்சில் இருக்கிறதான வாட்ஸ்அப்புக்கு ஒரு மெசேஜை அனுப்புங்கள். ඔබ ලැබෙන ආශිර්වාදය நீங்கள் பெறுகிறதான ஆசீர்வாதம் අපිට මම ගාක් සතුටටපත් වෙනවා. அந்த வேளையில நான் மிக்க மகிழ்ச்சி அடைவேன். මම ගාක්ම කැමති අපේ සභාවේ කවුරුත්ම මේ සල්ලි ප්‍රශ්නයක් නැතුව ජීවත් වෙන්න. நான் அதிகமாய் விரும்புகிற ஒரு காரியம் நம்முடைய சபையிலே எவரும் பண பிரச்சனையோடு வாழக்கூடாது. මුදල් කියන එක ඉතාම වැදගත්ම දෙයක්. பணம் என்பது மிக மிக முக்கியமானது. අද ගාක් දෙනෙක් මේ ණයට පත් වෙන්න හේතුව இன்று அநேகர் இந்த கடனாளியாக காரணம் යාක්ෂාවක් නැති නිසා නොවේ. ஜெபம் இல்லாதபடியினால் அல்ல, දසෙන් කොටස දෙන්නේ නැති නිසාත් නොවේ. தசம பாகம் கொடுக்காததினாலும் அல்ல, නැත්නම් නිරාගයෙන් ඉන්න නැති නිසා නොවේ. உபவாசமாய் இருக்காததினாலும் அல்ல, යම්කිසි පාපයක් කරන නිසාත් නොවේ. ஏதாவது ஒரு பாவத்தை செய்தது நிமித்தமாகவும் அல்ல, මුදල ගැන දැනුමක් නැති නිසා. பணத்தை குறித்து ஒரு அறிவில்லாததுதான். මම ඒ පණිවිඩය මා අන්තිමට කතා කරනවා. அந்த செய்தியை நான் கடைசியாய் பேசுவேன். මම බින්දුවෙන් ආපු කෙනෙක්. நான் சைவரில் இருந்து வந்தவன். අද මෙතන ආශිර්වාද හේතුව இன்று இவ்வளவு ஆசீர்வாதம் இருக்க දෙවියන් காரணம் වහන්සේ මුදල කොහමද අම්බ කරන්න කියන ප්‍රක්ෂාව උන්වහන්සේ ලබා දෙනවා. எனக்கு தேவன் பணத்தை எப்படி சம்பாதிப்பது என்கிற ஞானத்தை பெற்றுக் கொடுக்கிறார். ඒ නිසා මේ ණය කියන එක ඉතා භයංකර දෙයක් හැම කෙනෙකුගේ ජීවිතේ. எனவே எல்லோருடைய வாழ்க்கையிலும் இந்த கடன் என்பது மிக மிக හැම பயங்கரமானது. පවුලම ඉර වෙලා ඉන්නේ මේ ණයෙන් තමයි. எல்லா குடும்பமும் இருக்கப்பட்டிருப்பது இந்த கடனினாலே தான். රාත්‍රී නිින්ද නැහැ. இரவிலே நித்திரை இல்லை. ටෙලිෆෝන් වැදුන ගාම බයක් ඇති වෙනවා. டெலிபோன் பட்டதுமே ஒரு பயம் ஏற்படுகிறது. සමහර අම්බ කරනවා සල්ලි ඉතුරු නැහැ. சிலர் சம்பாதிக்கிறார்கள், பணம் மிச்சம் இல்லை. ව්‍යාපාර කරනවා ලාභයක් නැහැ. வியாபாரம் செய்கிறார்கள், லாபம் இல்லை. දෙවියන් වහන්සේට ප්‍රේම කරනවා, දෙවියන් වහන්සේ ආරක්ෂා කරනවා, දසෙන් කොටසන නමුත් ණය ඉවර වෙන්නේ නැහැ. தேவனை நேசிக்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள், தசம பாவமும் கொடுக்கிறார்கள், ஆனால் கடன் தீர்வதில்லை. අද මනසේ වේදනාව, இன்று மனதிலே வேதனை, පවුලේ සමාදාන නැති වෙනවා. குடும்பத்திலே சமாதானம் இல்லை. නමුත් දෙවියන් වහන්සේට යාපත් පණිවිඩයක් තියෙනවා. ஆனால் தேவனிடத்தில் இருந்து ஒரு நல்ல செய்தி උඹ உண்டு. ණය ගන්න. நீ கடன் எடுக்க උඹ மாட்டாய். ණය දෙන හැටියට මාපත් நீ කරන්න. கடன் கொடுக்கிற அளவுக்கு உன்னை நியமிக்க ඒ போகிறேன். ආශිර්වාද ඔබට ලැබෙයි. அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் நாமத்தில் මේ පාඩම ඉවරන මොහොතේ ඔබට ලැබේවා. இந்த படிப்பினை முடிவடையும் பொழுதே உங்களுக்கு அது கிடைப்பதாக. අද අපි බලන්නවා இன்று நாம் பார்க்க போகிறோம், මනුෂ්‍යයන් ඇයි ණය වෙන්නේ? ஏன் மனிதன் கடனாளி ஆகிறான். මගේ ජීවිත අත්දැකීම් සහ බයිබලයේ සමග என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தோடு கூட வேதத்திலே இருந்தும் செய்தியாய். පසුගිය සතියේ මම පාක් කිව්වා. நான் கடந்த கிழமை 5 சொன்னேன், අද පාක් කියනවා. இன்று 5 சொல்ல போகிறேன். හැබැයි ලබන සතිය ටිකක් භයංකරයි. ஆனால் வருகிற கிழமையே கொஞ்சம் பயங்கரமானது. බයිබලයේ ඊතෝපදේශ 21 වෙනි පරිච්ඡය வேதத்திலே நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 5 වෙනි වචනය. 5ஆம் வசனம். කඩිසර අයගේ යෝජනාවලින් ලාභම ලැබේ. එහෙත් ඉක්මන්කාරයා ඉක්මන් වෙන්නේ හිඟවීමට පමණකි. ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கும், பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்துக்கும் ஏதுவாய் இருக்கும். කවුද පෝසත් වෙන්නේ? யார் பணக்காரராவது, කවුද දුප්පත් වෙන්නේ? யார் ஏழையாவது? බයිබලයේ සඳහන් කරලා තියෙනවා. வேதம் சொல்லுகிறது. මේක අපේ අතේ තමයි තියෙන්නේ. இது நம் கையிலே தான் இருக்கிறது. ඒ නිසා කොතනද වැරද්ද කියලා බලන්න ඕනේ. எனவே எந்த இடத்திலே தவறு என்பதை பார்க்க வேண்டும். ડોක්ටර් ලෙඩට බේත් දෙන්න කලින් டாக்டர் வந்து வியாதிக்கு மருந்து கொடுக்க முன்பதாக හේතුව මේ ලෙඩට හේතුව මොනවද කියලා දැනගන්න අවශ්‍යයි. இந்த வியாதிக்குரிய காரணம் என்ன என்பதை அறிய ඒ வேண்டும். වගේ අපි මෙච්චර ණය
වෙලා ඉන්න හේතුව මොනවාද? அதே போல இவ்வளவாய் நாம் கடனாளியாக காரணம் என்ன? ණය කියන එක එක දවසින් එන්නේ නැහැ. கடன் என்பது ஒரு நாளிலே வராது, ඒක කාලයක් යනවා. அது ஒரு காலம் செல்லும். පළවෙනි හේතුව முதலாவது காரியம், මම ගිය සතියේ කියපටක් ගල පොඩ්ඩක් කියලා යනවා. நான் கடந்த கிழமை சொன்னதை மேலோட்டமாய் சொல்லி வருகிறேன். අවශ්‍යතාවට වඩා ආසාවට වැදගත්කම දීම. தேவைக்கு விட ஆசைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, අවශ්‍යතාවට වඩා தேவையை விட ආසාවට වැදගත්කම් දෙන එක. ஆசைக்கு முன்னுரிமை கொடுப்பது. බයිබලයේ යාකෝබ 4 වෙනි පරිච්ඡේදය. யாக்கோபு புத்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 1 ඉඳලා 3 දක්වා. 1 வரைக்கும். ඔබ සැම අතරෙහි යුද්ධත් දබරත් කොයින්ද? ඒවා පැමිණෙන්නේ ඔබ සැමගේ අවයවන් තුලෙහි යුද්ධ කරන ඔබ සැමගේ තෘෂ්ණාවලින් නොවේද? ඔබගේ තෘෂ්ණාව, ඔබගේ ආසාව. உங்களுடைய ஆசை இச்சைகளினாலே. මේක නිසා තමයි සණ්ඩු ප්‍රශ්න. எனவேதான் பிரச்சனை, போராட்டங்கள். දෙක. ඔබ සැම ආශාවන් නොහිය, නුමුත් නොලැබෙන්නේය. ඔබ සැම මිනිමරන් නොහිය, ඊර්ෂ්‍යාවන් නොහිය, නුමුත් ලබා ගන්නට බැරි වන්නේය. ඔබ සැම දබරද යුද්ධද කරන්න නොහිය. ඔබ සැම නොඉල්ලන බැවින් ඔබ සැමට නොලැබෙන්නේය. ඔබ සැම ඉල්ලන නමුත් ඔබ සැමගේ තෘෂ්ණා ගැන වියදම් කරන පිණිස වැරදි ලෙස ඉල්ලන බැවින් ලැබෙන්නේ නැත. ඔබගේ තෘෂ්ණාව, ඔබගේ ආසාවට ඔබ වීදම් කරන නිසා ඔයාට ලැබෙන්නේ නැහැ. உங்களுடைய இச்சைக்காக, ஆசைக்காக நீங்கள் செலவழிக்கிறபடினாலே உங்களுக்கு கிடைப்பதில்லை. අවශ්‍යතා කියන එක වෙනයි, தேவை என்பது ஒன்று, ආසාව කියන එක වෙනයි. ஆசை என்பது இன்னொன்று. මොබයිල් ෆෝන් එක හොඳට වැඩ කරනවා. மொபைல் போன் நன்றாய் வேலை செய்கிறது. මාගව iPhone 15 තියෙනවා. என்னிடத்துல ஐபோன் 15 இருக்கிறது. දැන් 17 ඇවිල්ලා තියෙනවා. இப்பொழுது 17 வந்திருக்கிறது. දැන් එතන තියෙන ආසාවක්. இப்ப அந்த இடத்துல இருப்பது ஆசை. අද උංගාදෙනේ ණයට පත් වෙන්න හේතුව ආසාව. இன்று அநேகர் கடன்பட காரணமே ஆசை. අද උංගාකයට තමන්ගේ ගේ හොඳට තියෙනවා. නමුත් ඔවුන්ට වෙන ආසාවක් තියෙනවා. இன்று அநேகருக்கு வீடு நன்றாய் இருக்கிறது, ஆனால் அவர்களுக்கு வேறொரு ஆசை මම இருக்கிறது. කිව්වේ නෑ ආසාව වෙන්න එපා කියලා. நான் சொல்லவில்லை ஆசைப்பட வேண்டாம் என்று. ආසාව අවශ්‍යයි. ஆசை தேவை. අපි ඒ සීමාවට ආවන් පස්සේ நாங்கள் அந்த எல்லைக்கு வந்த பின்பு, එතකන් අපේ ආසාවල් අපි පාලනය කරන්න அது අවශ්‍යයි. வரைக்கும் நம்முடைய ஆசா வாசங்களை நாம் கட்டுப்படுத்த ඒ வேண்டும். නිසා ඔබ හිතන්න எனவே நீங்கள் நினையுங்கள், මේ දේ මගේ ආසාවද, මේක මට අවශ්‍යද? இது என்னுடைய ஆசையா, இல்லாவிட்டால் இது என் தேவையா? ඔබගේ ආසාවට වීදම් කරලා අද ජීවිතේ ණයට පත් වෙනවා. இன்று உங்கள் ஆசைக்காக செலவழித்து வாழ்க்கை கடனாளியாக දෙවෙනි இருக்கிறீர்கள். කාරණාව இரண்டாவது காரியம், ආදායමට වඩා වීදම් කිරීම. வருமானத்தை விட அதிக செலவு. ලූක් 14:28. லூக்கா 14:28. මක්නිසාද කොතක් ගොඩනගන්ට කැමති වූ ඔබ සැමගෙන් යමෙක් ඒක නිම කරන්නට තමාට පුළුවන් දැයි පළමු කොට හිඳ වියදම ගණන් බලන්නේ නැද්ද? කොතක් හදන මනුෂ්‍ය ඉස්සලා කල්පනා කරන්න ඕනේ. கோபுரத்தை கட்ட முன்பதாக அந்த மனிதன் யோசிக்க வேண்டும். මගේ අතින් තියෙන එකෙන් කරන්න පුළුවන්ද? என் கையில இருப்பதிலே அதை செய்யலாமா? පඩි හම්බුණා මෙච්චරයි. சம்பளம் கிடைத்தது இவ்வளவுதான். මේ මාසෙ ඉවර වෙන්න කලින් இந்த மாதம் முடிவடைக்கும் முன்பு මේකේ මම කොහමද ජීවත් වෙන්නේ? இதிலே எப்படி நான் வாழப் போகிறேன்? ඊට වඩා අපි වීදම් කරනවා. அதை விட நாம் அதிகமாய் செலவழிக்கிறோம். හම්බ වෙන්නේ 100යි. கிடைப்பது 100, වීදම් කරන්නේ 130යි. செலவழிப்பது 130. එතකොට 30ක් අපි ණයට පත් වෙනවා. அப்படி என்றால் 30ஐ நாம் கடனாளியாகிறோம். ඒ නිසා ඔබගේ ලැබීම අධික වෙනකන් ඔබ පාලනය වෙන්න ඕනේ ඔබගේ වීදම්. எனவே உங்களுக்கு கிடைப்பது அதிகமாகும் வரைக்கும் உங்கள் செலவிலே நீங்கள் கவனமாய் கட்டுப்பாடாய் இருக்க තුන්වෙනි வேண்டும். කාරණාව. மூன்றாவது, සැලස්මක් නැති ජීවිතය. திட்டமில்லாத வாழ்க்கை. අද උඟාක් අය පඩිය ආපු දවසම වීදම් කළා දානවා. அநேகர் இருக்கிறார்கள், சம்பளம் அன்றைக்கு வந்ததா அன்னைக்கே செலவழிச்சு விடுவாங்க. මට දානවා මෙතන උඟා දෙනෙක් ඉන්නවා මාසෙ මේ 20 වෙනිදාන් පස්සේ අමාරු. ஆகவே எனக்கு தெரிந்த நிறைய பேர் இந்த இடத்துல இருக்கிறீர்கள், மாதத்தில் 20ஆம் திகதி வந்ததுக்கு பின்பு வருகிற நாட்களிலே ரொம்ப கஷ்டம். ඒ කියන අද උඟා දෙනෙක් අමාරු වෙනම ඉන්නේ. எனவே இப்ப கூட நிறைய பேர் கஷ்டத்தோட தான் ඇයි இருக்கீங்க. සැලස්මක් නැහැ. ஏனென்றால் திட்டம் இல்லை. දෙවියන් වහන්සේ සැලස්මේ දෙවියන් වහන්සේ. தேவனோ திட்டத்தின் தேவன். මට මුදලක් ලැබෙන්න කලින් எனக்கு பணம் கிடைக்க முன்பதாக, මුදලක් ලැබුණාන් පස්සේ பணம் கிடைத்ததும் මම සැලසුම් දානවා. நான் திட்டம் මම போடுகிறேன். කොහමද ඉන්නේ? நான் எப்படி இருக்கிறேன்? ඒ නිසා සැලසුමක් අවශ්‍යයි. எனவே ஒரு திட்டம் தேவை. හතරවෙනි එක நான்காவது, අනිත් අයව බලලා තරංග වදින්නක. மற்றவர்களை பார்த்து போட்டியிடுவது. දෙවෙනි කොරින්ති 10:12. 2 கொரிந்தியர் 10:12. මක් නිසාද තමුන් ගැනම සාක්ෂි දෙන්නා වූ සමහරුන් සමග
අප ගණන් ගන්නට නොහොත් ඔවුන්ට අපම සමාන කර ගන්නට අපට ධෛර්යය නැත. අපි අනිත් අය සමග සමාන කරන්න බලනවා. நாங்கள் மற்றவர்களை பார்த்து எங்களை ஒப்பிட பார்க்கிறோம். එයා ගාව මේම තියෙනවා. அவரிடத்துல இது இருக்கு. එයා බර්ත්ඩේ පාටි මේම කළා. அவர் பர்த்டே பார்ட்டி இப்படி එයාගේ செய்தார். පුතාගේ වෙඩින් මේම කළා. அவருடைய மகனுடைய வெட்டிங் இப்படி ඒ නිසා செய்தார். මමත් කරන්න ඕනේ. எனவே நானும் செய்வேன். මගේ දරුවාත් මේ වගේ ඉස්කෝලේ දාන්න ඕනේ. என் பிள்ளையும் இப்படியான பாடசாலைக்கு போட வேண்டும். මේම සමාන කරන්න කියලා තමයි ණය වෙන්නේ. இப்படி ஒப்பிட்டு பார்க்க போய் தான் கடனாளி ஆவார்கள். පස්වෙනි එක ஐந்தாவது අදිස්සි තීරණවත්. அவசர தீர்மானம். හිතෝපදේශ 21 පා. நீதிமொழிகள் 21:5. එතන සඳහන් කළ දෙනා කඩිස්සකම් ලෙස තවදාන් ලෙස ඉන්නව මනුෂ්‍යයා. இந்த இடத்துல கூறப்படும் மிக ஜாக்கிரதையா இருக்கிற மனுஷன். ඒ මනුෂ්‍යයා තමයි ජීවිතේ පෝසත් වෙන්නේ. அந்த மனிதன் தான் வாழ்க்கையிலே பணக்காரனாவான். මේකට සල්ලි දැම්මත් මෙච්චර ලැබෙයි. இதற்கு பணம் போட்டால் இவ்வளவு கிடைக்கும். සමහරවිට අද විතරයි මේ ඔෆර් එක. சில நேரங்களில் இன்றைக்கு மாத்திரம் தான் இந்த ஆஃபர். ඒ නිසා මේක ගන්න. எனவே இதை எடுங்கள். අපි ඉක්මන් වෙනවා. நாங்கள் அவசரப்படுகிறோம். සමහර වෙලාවට சில එක நேரங்களில் ස්ථාවරකට එන්න කාලයක් අවශ්‍යයි. ஒரு நிலைக்கு வர கொஞ்சம் காலம் செல்லும். නැත්නම් අපි ණයටපත් වෙන්න වෙනවා. இல்லாவிட்டால் நான் கடனாளியாக வேண்டும். අදුංගා දෙනෙක් ණයෙන් ජීවත් වෙලා වේදනාවෙන් හේතුව අදිස්සි වෙන්න නිසා. இன்று அநேகர் கடனாளியாகி வேதனைப்பட காரணமே දේව அவசரப்படுகிறபடியால். දරුවන් අදිස්සි වෙන්නේ නැහැ. அப்படி தேவ பிள்ளைகள் அவசரப்பட மாட்டார்கள். යාඥා කරලා දේව අනුශාසන ලබා ගන්නවා. ஜெபித்து தேவனுடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வார்கள். 6 වෙනි එක. ஆறாவது, අපි ගිය සතියේ මේක බැලුවා අය. நாங்கள் கடந்த கிழமை இதை கவனித்தோம். අධික ආසාව பேராசை. ඉක්මනට පෝසත් වෙන්න ඕනේ. சீக்கிரமாய் பணக்காரராக வேண்டும். 1 තිමෝතෙයු 1 தீமோத்தேயு 6 වෙනි පරිච්ඡය 6 அதிகாரம் 9 සාදාය 9 10 வசனங்கள். ඉක්මනට පෝසත් වෙන්න කැමති අය. மிக அவசரமாக சீக்கிரமாய் பணக்காரராக මේ விரும்புகிறவர்கள். සල්ලි දැම්මත් මෙච්චර ලැබෙයි. இங்கு பணம் போட்டால் இவ்வளவு கிடைக்கும். ඉක්මනට පෝසත් වෙන්න ඕනේ. அவசரமாய் பணக்காரராக මම வேண்டும். දන්නවා මේ එක මිනිහෙක් කොයිදෝ රත්තරන් තියනවා කියලා තමන්ගේ ගේ විකුණලා දුන්න සල්ලි. எனக்கு தெரிந்த ஒரு மனுஷன் இருக்கிறார். எங்கேயோ தங்கங்கள் உண்டென்று தன் வீட்டை விட்டு பணம் கொடுத்தார். එයාගේ ජීවිතයෙන් එයාගේ පවුලත් එක්ක එයා මාපාකට ආවා. இப்பொழுது தன் குடும்பத்தோடு நடு வீதிக்கு வந்து விட்டார். හේතුව ඇයි? காரணம் என்ன? ඉක්මනට ආශිර්වාදය. சீக்கிரமாய் ஆசீர்வாதம். අද උංගක් ඔන්ලයින් වල බිස්නස් තියෙනවා. இன்று அநேக ஆன்லைன் பிசினஸ்கள் உண்டு. ඔන්ලයින් එකේ සල්ලි දැම්මම ஆன்லைன்ல பணம் போட்டதும் ඉක්මනට දියුණු වෙන්න පුළුවන්. சீக்கிரமாய் முன்னேறலாம். මම දැකලා තියෙන මේ ඔන්ලයින් දාලා කවුරුත්ම දිනලා නැහැ. நான் கண்ட காரியம், இந்த ஆன்லைன் போட்டு யாருமே வென்றதில்லை. ඒ කම්පැනි කොයිද තියෙන කියලා දන්නේ නැහැ. அந்த கம்பெனி எங்க இருக்குன்னு தெரியாது. අද උංගක් අය අම්බ කරන්නේ නැතුව මාංශ වෙන්නේ නැතුව ලොකු ලාභය සොයනවා. இன்று அநேகர் சம்பாதிக்காமல் கஷ்டப்படாமல் பெரிய லாபத்தை ලොකු எதிர்பார்க்கிறார்கள். ණය පොල්ලි ලැබෙනවා. பெரிய ஒரு வட்டி ලොකුට கிடைக்கிறது, සල්ලි ලැබෙනවා. பெருசாய் பணம் கிடைக்கிறது. ඒ ආසාවල තමයි ණය වෙලා. அப்படி ஆசையாகி தான் இப்பொழுது මම கடன் කියපු මේ பட்டிருக்கிறார்கள். කාරණා අයකින් ඔබ යම් කිසි ප්‍රශ්නකින් ඉන්නවා නම් දෙවියන් වහන්සේගෙන් සමාව වෙන්න. நான் சொன்ன இந்த 6 காரியங்களிலே நீங்கள் ஏதாவது ஒரு காரணத்திலே பிரச்சனையோடு මම இருந்தால் ණයට கேட்டு හේතු பாருங்கள். ඇයි කියලායි කතා කරන්නේ. நான் கடனுக்கு காரணம் ஏன் என்பதை நான் ஏன் பேசுகிறேன்? දෙවියන් වහන්සේ ඔබව මාව ආශිර්වාද කරනවා. தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க අපි போகிறார். නැවත මේ වැරද්ද කරන්න රකයි. நாங்கள் இனி இந்த தவறை අපි අත්පුල செய்யக்கூடாது. සඳලව නම් ප්‍රශංසා කරමු. நாம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். අද දවසේ කාරණා හතරක් අපි බලන්න. இன்றைய நாளிலே இன்னும் 4 காரியங்களை பார்க்க போகிறோம். දෙවියන් වහන්සේ ගාව අනුශාසනාව ගන්න නැතුව ගන්නා වූ තීරණවල. தேவனை இடத்திலே ஆலோசனை கேட்காமல் எடுக்கிற தீர்மானங்கள். අපේ ජීවිතයේ සල්ලි සම්බන්ධව நம்முடைய வாழ்க்கையிலே பணத்தை குறித்து මම උංගක් ඉගෙන ගත්ත දෙයක්. நான் அதிகமாய் கற்றுக்கொண்ட මම මෙතන උගන්වන්නේ බුද්ධියෙන් නොවේ. நான் இந்த இடத்துல கற்றுக் கொடுப்பது என்னுடைய சுய புத்தியினாலே அல்ல, මගේ අත්දැකීම් සහ බයිබලය. என் அனுபவத்தோடு கூட வேதத்தில் இருந்து எடுத்து. මම මේ කියපු දේවල් වලින් වැටෙන මිනිසෙක්. நான் இப்பொழுது சொன்ன காரியங்களிலிருந்து நானும் ஒரு நாள் விழுந்த மனுஷன்தான். අද මා නැගිටලා සිටිනවා. இன்று நான் எழுந்து நிற்கிறேன். දෙවියන් වහන්සේගේ අනුශාසනාව අපි ඉල්ලන්න අවශ්‍යයි. தேவனிடத்தில் தேவ ஆலோசனையை நாம் கேட்க வேண்டும். යම් කිසි දෙයක් ගන්න ඉස්සල්ලා යම් කිසි දෙයකට සල්ලි දාන්න ඉස්සල්ලා ஏதாவது ஒன்றை எடுக்கவோ இல்லாவிட்டால் ஏதாவது ஒன்றுக்கு பணத்தை போட முன்பதாக, ස්වාමීන් ඔබ කැමතිද? கர்த்தாவே இது உம்முடைய சித்தமா? මට උංගක් කාලෙට කලින් எனக்கு அநேக காலத்துக்கு முன்பு දෙවියන් වහන්සේ මට පාඩම් කියලා දුන්නා. தேவன் எனக்கு படிப்பினை கற்றுக் கொடுத்தார். මගේ ආර්ථික ප්‍රශ්නට. என்னுடைய பொருளாதார பிரச்சனை. දෙවියන් වහන්සේ කිව්වා පුද්ගලික කෙනෙක්ට මුදල් දාන්න එපා.
தேவன் சொன்ன காரியம் தனிப்பட்ட ஒரு நபருக்கு பணத்தை போட வேண்டாம். ඒ වගේ එකම තැනේ සල්ලි දාන්න එපා. அதே போல ஒரே இடத்துக்கு பணத்தை போட வேண்டாம். ඉතින් මගේ බිස්නස් මගේ ඉන්වෙස්ට්මන්ට් ඔක්කොම තියෙනවා. அதே போல என்னுடைய வியாபாரமும் இருக்கிறது, என்னுடைய முதலீடும் இருக்கிறது. නමුත් මම දැනගත්තා එක කම්පැනියක් ඒකට මම සල්ලි දාන්න. எனவே நான் அறிந்து கொண்டேன் ஒரு கம்பெனியை அதற்கு பணத்தை போட. මේ වගේ කම්පැනි සුගක් දාලා තියෙනවා. இப்படி நிறைய கம்பெனிக்கு பணம் போட்டிருக்கிறேன். ඒ ඔක්කොම ලොකු ලොකු කම්පැනි. அதெல்லாம் பெரிய பெரிய கம்பெனிகள். නමුත් මේ කම්පැනි ஆனால் இந்த கம்பெனி මම ගිහලා කතා කළා බැලුවා. நான் பேசி பார்த்தேன். නමුත් ඒ කම්පැනියේ කම්පැනි කියලා තිබුණට அது ஒரு கம்பெனியா இருந்தாலும் ඒක පුද්ගලෙක්ගේ කම්පැනියක්. அது ஒரு தனி நபருக்குரிய கம்பெனி. දෙවනාසිකවා පුද්ගලෙක් කෙනෙකුට දාන්න එපා කියලා. தேவன் சொன்னார் ஒரு தனிப்பட்ட நபருக்காக போட வேண்டாம் என்று. මම කම්පැනියක් කියලා ඉතලා දැම්මා. நான் கம்பெனி என்று சொல்லி போட்டேன். හොඳටම ගියා. அழகாய் போனது. 6 වෙනි මාසේ ඉර වුණා. 6வது மாதம் இருக்கிறேன். මම දෙවියන් මාසෙක ඇහුවා. நான் தேவனிடத்தில் கேட்டேன், ඔබ කිව්වනේ කම්පැනි දාන්න කියලා. நீர் சொன்னீரே கம்பெனிக்கு போட சொல்லி என்று. මම කම්පැනි දැම්මේ. நான் கம்பெனிக்கு தானே போட்டேன். මම කලින් පුද්ගලික අයට දීලා මම රැවටුණා වැටුණා. நான் ஏற்கனவே தனிப்பட்ட நபர்களுக்கு கொடுத்து ஏமாந்தேன், விழுந்தேன். දෙවියන් මාසෙ කිව්වා. தேவன் சொன்னார், ඒක කම්පැනියක් වුණාට அது கம்பெனியா இருந்தாலும் ඒක එක්කෙනෙක්ගේ அது ஒரு தனி நபருக்குரிய கம்பெனி. මම ඒකේ බැලුවේ නෑ. நான் அதை கவனிக்கல. ඒකේ බැලුවේ නෑ. அதை கவனிக்கல. දෙවියන් මාස මට කියලා දුන්නා. தேவன் எனக்கு சொல்லி கொடுத்தார். මම දෙවියන් මාසගේ සමාව වෙලා நான் தேவனிடத்துல மன்னிப்பு මට ඒ கேட்டேன். අවස්ථාව ලබා දෙන්න. எனக்கு அந்த வாய்ப்பை பெற்றுத்தார். මගේ මුදල් නැති වෙන්න රකයි. என் பணங்கள் வீணாக போகக்கூடாது, මට ඒක දෙන්න කියලා. எனக்கு அதை தாரும் என்று මම හිතුවේ නෑ. நான் நினைக்கவே இல்லை. දෙවියන් ආපහු ඒක අරවල දුන්නා. திரும்ப தேவன் அதை திருப்பி எனக்கே கொடுத்தார். නමුත් මම ඉගෙන ගත්තා. ஆனாலும் நான் கற்றுக்கொண்டேன் කොතනද දාන්න ඕනේ. எங்கு போட வேண்டும். ඒක දෙවියන් මාසේ අභිමුඛේ උන්වහන්සේ අපිට කතා කරයි. அது தேவனுடைய பாதத்திலே அவருடைய பிரசன்னத்திலே இருக்கும் பொழுது அவர் பேசுவார். කොහමද? எப்படி? ඉතට කියයි. மனதுக்கு சொல்லப்படும், අදවත කතා කරයි. இருதயம் பேசும், මේක එපා. இது வேண்டாம், මේක මේම බලන්න. இது இப்படி பார். හැබැයි අපිට ඒකේ පේන්නේ නෑ. நமக்கு அது தெரியாது. මෙතනින් මුදල් වැඩියෙන් ලැබෙයි කියලා හිතනවා. இந்த இடத்திலிருந்து பணம் அதிகமாய் வரும் என்று நாம் நினைக்கிறோம். අපි දෙවියන් මාසෙකින් ඉල්ලන්නේ. நாம் தேவனிடத்திலே ඒක கேட்க, වෙඩින් එකක් කරනවා නම් ஒரு வெடினை செய்தாலோ, යක් හදනවා නම් ஒரு வீட்டை கட்டினாலோ අපි දෙවියන් මාසෙකින් ආන්න අවශ්‍යයි. நாம் தேவனிடத்திலே ஆலோசனை கேட்க வேண்டும். ස්වාමීන් මේක ඔබගේ කැමැත්ත අනුව මම කරන්න ඕනේ. கர்த்தாவே, இது உம்முடைய சித்தத்தின் பிரகாரம் நான் செய்ய දෙවියන් வேண்டும். මාස හොඳ හොඳ මිනිස්සුන්ව ලබා දෙයි. தேவன் நல்ல மனிதர்களை நமக்கு பெற்றுக் හැම கொடுப்பார். දෙයක්ම කරන්න ඉස්සල්ලා எல்லாவற்றையும் செய்ய මේක முடியும். ආගේද කියලා හිතන්න අවශ්‍යයි. இது சரியா என்று நினைக்க வேண்டும். ඒ නිසා උංගා කල්පනා කරනවා. எனவே ரொம்ப யோசிப்பேன், යාක්ෂා කරනවා. ஜெபிப்பேன். යාක්ෂා නැති තීරණවල් ඔබට කඳුල තමයි දෙන්නේ. ஜெபம் இல்லாத எந்த தீர்மானமும் அது கண்ணீரிலே தான் முடியும். අද උංගා දෙනෙක් වැටෙන්න මොනවාද? இது அநேகர் விழ காரணம் என்ன? තේරුණා මෙතන ප්‍රශ්නයක් තියෙනවා කියලා. அவங்களுக்கே புரிகிறது இந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை මේ இருக்கிறது. විවාහ ජීවිතේ ප්‍රශ්නයක් තියෙන කියලා இந்த දන්නවා. திருமண வாழ்க்கையில ஏதோ ஒரு சிக்கல் මේ இருக்கிறது தெரியும். ගනුදෙනුවේ ප්‍රශ්නයක් තියෙන කියලා දන්නවා. ගනුදෙනුවේ இந்த கொடுக்கல் வாங்கலிலே ஏதோ ஒரு பிரச்சனை මේ இருக்கிறது தெரியும். ගමනේ ප්‍රශ්නයක් තියෙන කියලා இந்த දන්නවා. பயணத்திலே ஒரு சிக்கல் இருக்குன்னு தெரியும். නමුත් ඊට පස්සේ තියෙන ඒ ආසාව அதுக்கு பின்பா இருக்கிற ஆசை, ඒගොල්ලන් ලස්සනට පේන දේ. அது அழகாய் அவர்களுக்கு விளங்குகிற காரியங்கள், ඒකෙන් අපි වැටෙනවා. அதிலே நீங்க අද விழுதுகிறீர்கள். තීනයක් ගන්න. இன்று தீர்மானியுங்கள். එපා කියලා ආවත් வேண்டாம் என்று வந்தால் ඒක එපා. அது வேண்டாம் தான். යමක් කරන්න යන මොහොතේ ஒன்றை செய்ய போக முன்பு අදවද සම්පූර්ණයෙන්ම සමාදාන නම් ඒක දේව කැමැත්ත. இருதயம் முழுமையாய் சமாதானத்தோடு இருக்கிறதா, அது தேவனுடைய ඔබ சித்தம். කරන මොහොතේ நீங்கள் செய்யும் பொழுது උඩී සැකයක් එනවා නම් இன்னொரு சந்தேகம் வருகிறதா, දෙවියන් මාස කතා කරනවා. தேவன் ඒ பேசுகிறார். ගමන එපා. இந்த பயணம் ඒ வேண்டாம், විවාහ ජීවිතේ එපා. அந்த திருமண வாழ்க்கை வேண்டாம், ඒ දේට අත තියන්න එපා. அந்த காரியத்துக்கு கை வைக்க வேண்டாம், ඒ බිස්නස් එක එපා කියලා කියනවා. இந்த வியாபாரம் வேண்டாம் என்று சொல்வார். සැකයක් ආවත් ஒரு சந்தேகம் வந்தால், ප්‍රශ්නයක් ஒரு ආවත් பிரச்சனை வந்தால் ඒක එපා. அது வேண்டாம். යමක් කරන්න කලින් දවසේ ஒன்றை செய்ய முந்தின நாளையே ඔබගේ ජීවිත හොඳ නින්දක් කිසිම දෙයක් කල්පනා කරන්න නැතුව සතුටින් නිදාගන්න පුළුවන් නම් ඒක දේව කැමැත්ත. முதல் நாளே நிம்மதியா எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் நிம்மதியான ஒரு தூக்கம் இருக்கிறதா, அது தேவ ඒ சித்தம். නිසා අද ඉඳලා හැම දෙයක්ම දේව කැමැත්තද.
இன்று முதல் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் இது தேவனுடைய சித்தமா. අටවෙන එක எட்டாவது කම්මැලිකම. சோம்பேறித்தனம். අම්බු කරන්නේ නැතිකම. சம்பாதிக்காதவைகள். කම්මැලිකම. சோம்பேறி. අද උගාක් අය කම්මැලි. இன்று අநேகர் சோம்பேறி. උදෙන්ම නැගිටිනේ කම්මැලි. காலையில எழும்பதிலே சோம்பேறி. මානසික වෙනේ කම්මැලි. கஷ்டப்படுவதிலே சோம்பேறி. ආ දන්නව අය ඉන්නවා. நான் அறிந்தவர்கள் இருக்கிறார்கள். එකක් නෙවෙයි දෙකක් නෙවෙයි. ஒன்று ரெண்டு அல்ல, උගාක් බිස්නස් කරනවා. அநேக பிசினஸ் செய்கிறார்கள், මානසික වෙනවා. கஷ்டப்படுகிறார்கள். ඒගොල්ලන්ගේ සතුට නොවේ බලන්නේ. அவருடைய சந்தோஷத்தை அல்ல பார்ப்பது, ඒගොල්ලන් මානසික වෙනවා. அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள். ஏன்? හැමදාම සතුටින් ඉන්න පුළුවන්. எந்த நாளும் சந்தோஷமா இருக்கலாம், හැමදාම කෑම කාලා ඉන්න පුළුවන්. எந்த நாளும் உணவு சாப்பிட்டு හැබැයි இருக்கலாம், එකම තත්ත්වෙ ඉන්න පුළුවන්. ஆனால் ஒரே நிலையில இருக்கலாம். නමුත් ඔබ ටිකක් කැප කරනවා. කැප කෙරුවත් கொஞ்சம் உங்களை அர்ப்பணித்தால் ඔබගේ ජීවිතය ඉහළට යයි. உங்க வாழ்க்கை மேலோங்கி செல்லும். එතන ඉඳලා ලොකු සතුටින් ඉන්න පුළුවන්. அந்த மேலிடத்துல இருந்து பெரிய சந்தோஷமா ඒ இருக்கலாம். නිසා හැමදාම සතුටින් ඉන්න හිතන්න එපා. எனவே எந்த நாளும் சந்தோஷமா இருக்க நினைக்க வேண்டாம். යම්කිසි කැපවීමෙන් ඉන්න. ஒரு விதமான ஒரு அர்ப்பணிப்போடு இருங்கள். ජීවිතේ කාලය කියන එක ඉතා වැදගත්. வாழ்க்கையிலே கால நேரங்கள் ரொம்ப முக்கியம். ඒ නිසා ඒ කාලේ අත්තරින්න නරකයි. அந்த காலத்தை விட்டுவிடக் கூடாது. ඊට පස්සේ ඒක ලැබෙන්නේ නැහැ. இனி போனால் அது திரும்ப அந்த காலம் வராது. ඒ නිසා නිකන් ජීවිතේ ගත කරන්නේ නැතුව හැබැයි හැමතිස්සම වැඩ කරන්න. சும்மா வாழ்க்கையை நீங்க கொண்டு செல்லாமல் எந்த நேரமும் வேலை செய்கிறவராயே இருங்கள். මේ කඩේකට ගියාම ஒரு கடைக்கு சென்றதும் අපි ෆෝන් බැලුවම ඒ ෆෝන් එකේ මිලයක් දාලා තියෙනවා. நாம் ஒரு போனை கவனித்தால் அதுக்கு ஒரு விலை இருக்கிறது. හැම ෆෝන් එකකටම මිලයක් තියෙනවා. எல்லா போனுக்கும் ஒரு விலை இருக்கு. සපත්තු කඩේට ගියත් சப்பாத்து கடைக்கு போனாலும் සපත්තුවේ පිටිපස්සේ சப்பாத்துக்கு பின்னாலே පොඩි ටැග් එකක් තියෙනවා. இன்னொரு டேக் இருக்கிறது. කෑම මේ මොනද කෑම කණ්ඩ ගියාම உணவு சாப்பிட போனாலும் ඔක්කොම කෑම වලට ලිස්ට් එකක් තියෙනවා. எல்லா உணவுக்கென்று ஒரு லிஸ்ட் இருக்கிறது. ඒ ප්‍රයිස් එකක් තියෙනවා. அதுக்கு ஒரு பிரைஸ் இருக்கிறது. හැම දෙයකටම මිලක් දාලා තියෙනවා. எல்லாவற்றுக்கும் ஒரு விலை போட்டு இருக்கிறார்கள். ලෝකේ මිල දාපු නැති දේවල් තුනක් තියෙනවා. ஆனா உலகத்திலே விலை போடாத மூன்று உண்டு. එකක් තමයි ஒன்றுதான் ටයිම් එක වෙලාව. நேரம். ඒකට මිලක් නැහැ. அதுக்கு ஒரு விலையே இல்லை. ඒක මිල දාලා නැහැ. ඒක වටින්නේ නැහැ. அதுக்கு விலை போட்டில்லை, அது பெருமதி இல்லை. அது பெருமதி இல்லை. දෙක இரண்டாவது සුවේට මිලක් නැහැ. சுகத்துக்கு விலை இல்லை, සුවේට මිලක් නැහැ. சுகத்துக்கும் விலை இல்லை. ලෙඩට මිලක් තියෙනවා. வியாதிக்கு விலை இருக்கிறது. ඇයි මේ ලෙඩ සනීප කරනවා මෙච්චරක් ඕනේ. ஏனென்றால் இந்த வியாதியை சுகமாக்க வேண்டும் என்றால் இவ்வளவு வேண்டும். හැබැයි සුවේට මිලක් නැහැ. ஆனால் சுகத்துக்கு விலை இல்லை, ඒකත් වටින්නේ නැහැ. அதுவும் பெருமதி இல்லை. තුන மூன்றாவது සම්බන්ධකම් මනුෂ්‍යන්ත එක්ක තියෙන மனிதனோடு இருக்கிற උරවුகள். உறவுகள். මනුෂ්‍යයන් සම්බන්ධ ඒකටත් මිලයක් නැහැ. அதுக்கும் ஒரு விலை இல்லை. හැබැයි මේ හැම දෙයකටම මිල නැහැ. මේ තුනටම. இந்த மூன்றுக்குமே விலை இல்லை. හැබැයි මෙව ඔක්කොම ஆனால் இவை எல்லாமே නැති වුණාම තමයි இல்லாமல் போகும் பொழுதுதான் ඒකේ මිලේ වටිනාකම දන්නේ. அந்த விலையின் பெருமதி தெரியும். කාලය ගියාන් පස්සේ அந்த காலம் போனது, අයියෝ මේ කාලේ ගියානේ. ஐயோ இந்த காலம் போனதே, අයියෝ මගේ මේ ටයිම් එක ගියානේ. ஐயோ இந்த நேரம் போனதே, ඉච්චර ලස්සන කාලේ ගියානේ. அவ்வளவு அழகான காலம் போனதே. ඔබ නැතිකම තමයි මේකේ මිලේ දන්නේ ඔබ. அதை இழக்கும் பொழுதுதான் அதனுடைய ඔබ மதிப்பை தெரியும். බලපු හැම ප්‍රයිස් ටැග් වලට වඩා ඒක ඉතා මිල වැඩි. நீங்கள் பார்த்த எல்லா பிரைஸ் டேக்கை விட இதுக்கு அதிக விலை உண்டு. දැන් අපි සුවෙන් ඉන්නවා. இப்ப நம்ம சுகமா இருக்கிறோம், අපිට ඒක ගාණක් නැහැ. அது நமக்கு கணக்கே இல்லை. හැබැයි සුවේ නැති වුණාම ஆனால் சுகம் இல்லாமல் போகும் பொழுது ස්පිතාලෙ ගිහලා බැලුවොත් තමයි දන්නේ. வைத்தியசாலைக்கு சென்று பார்த்தால் தான் தெரியும் අපේ සුවේ කොච්චර වටිනවා කියලා. நம்முடைய சுகம் எவ்வளவு ඒ பெருமதியானது. නිසා සුවේ ඉතා වටිනවා. எனவே சுகம் ரொம்ப முக்கியம். ඒ වගේ තමයි සම්බන්ධකම්. அதே போலதான் உறவுகள். කෙනෙක් ඉන්නකන් දන්නේ නැහැ. ஒருவர் இருக்கும் வரைக்கும் மதிப்பு தெரியாது. කෙනා නැති වුණාම அந்த நபர் இல்லாமல் போகும் பொழுது වටිනාකම දන්නවා. அவருடைய பெருமதி தெரியும். අපි මිස් කළානේ. நான் தவற விட்டுட்டேனே. ඒ නිසා අපේ ජීවිතේ අලසකම් ඉන්න නරකයි. எனவே எங்க வாழ்க்கையில நம்ம சோம்பலா இருக்கவே கூடாது. උපදේශ நீதிமொழிகள் 6 පරිච්ඡේදය 6ஆம் அதிகாரம் 6 ඉඳලා 11 දක්වා. 6 11 வரை. ඒක ඉතා වැදගත් වචනයක්. இது ரொம்ப முக்கியமான ஒரு ඒ නිසා வசனம். ඔබ ඉතා අවධානයෙන් මේක ඇහුම්කන් දෙන්න. எனவே இதை மிக கவனமாய் நீங்கள் செவி கொடுங்கள். අලසය කුහුඹුවා ළඟට ගොස් උගේ මාර්ග බලා ඥානවන්ත වෙන්න. ඌට ප්‍රධානියෙක්වත් මුලාදෑනියෙක්වත් ආණ්ඩුකාරයෙක්වත් නැති නමුත් ග්‍රීෂ්ම කාලයේ ඌගේ ආහාර සපයා ගනි. ගොයම් කපන කාලයේ උගේ කෑම රැස් කර ගනි.
අලසය ඔබ කොපමණ වේලා නිදාග ඉන්නේද? ඔබේ නිින්දෙන් ඔබ නැගිටින්නේ කොයි වේලාවේද? තව ටිකක් නිදා ගැනීමක්ය. ටිකක් සැතපීමක්ය. නිින්දට ස්වල්ප අත්පොරවා ගැනීමක්යයි කියන ඔබට දිලිඳුකම හොරෙකු මෙන්ද දිලිඳුකම ඔබගේ අලසකම නිසා තමයි ඒ දුප්පත්කම දිලිඳුකම හොරෙකු මෙන්ද හොරෙකුමෙන් ඔබටම දන්නේ හොරෙක් පැන්නම දන්නේ නැනේ. අන්න ඒ වගේ ඇතුළට හොඳට නිදා ගන්න එක දවසක් හිඟකම අවිගත් කෙනෙකු මෙන්ද හිඟකම අවිගත් කෙනෙකු මෙන්ද එනවා ඇත. හිඟකමේ ආයුධ අරගෙන එන්න කෙනෙක් මගලා දාන වගේ ඔබගේ ජීවිතේ சோம்பேறியனி எறும்பிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரம் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாதை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். சோம்பேறி நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுதும் தூக்கத்தை விட்டு எழும்புவாய். இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கைமுடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிப்போக்கனை போலவும் உன் வறுமை ආයුධ මනින්දனை போலவும் வரும். කම්මැලිකම ඉමින් ඔබගේ ගෙදරට දුප්පත්කම ගෙනදී. சோம்பேறித்தனமானது மெதுவாய் உங்கள் வீட்டுக்குள்ளே வறுமையை ඔබ දැන් හොඳට ඉන්නවා. இப்ப நீங்க நல்லா இருக்கீங்க. ඔබ අම්බ කරන්න ඕනේ. நீங்க சம்பாதிக்க ඉඩතර කමෙන් සින්න ඕනේ. தைரியமா இருக்க வேண்டும். ඔබ ඒ වෙලාව තමයි දෙනාස ඔබ ආශිර්වාද කරන්නේ. அந்த நேரத்துல தான் தேவன் உங்களை ඔබගේ ஆசீர்வதிப்பார். දෑත ඔබ පාවිච්චි කරන මොහොතේ දෑත ක්‍රියා කරන මොහොතේ උන්වහන්සේ ආශිර්වාද உங்கள் කරයි. கையை பாவித்து இந்த ரெண்டு கரங்களும் கிரிகை செய்யும் பொழுதுதான் தேவன் ඔබ ஆசீர்வதிப்பார். මාංශ වෙන්න නැතුව ඔබට කවදාවත් දියුණු වෙන්න බෑ. நீங்க கஷ்டப்படாம ஒரு நாள் முன்னேற முடியாது. ඔබ මාංශ වෙන්න අවශ්‍යයි. நீங்க கஷ்டப்பட வேண்டும். මම මේක දෙයක් ඉගෙන ගත්තා. நான் ஒன்றை கற்றுக்கொண்டேன். අවුරුදු 60 වෙනකම් උගාක් මාංශ වෙන්න ඕනේ. 60 வயசு வரைக்கும் மிகவும் கஷ்டப்பட வேண்டும். ඊට පස්සේ මාංශ නැතුව සැපෙන් ජීවත් වෙන්න පුළුවන්. அதன் பின்பாக கஷ்டமே இல்லாமல் சுகமாய் வாழலாம். ඒ තැනට ඔබ එන්න අවශ්‍යයි. அந்த இடத்துக்கு நீங்க வர வேண்டும்னா හැමදාම වැඩ කරන්න. ஒவ்வொரு நாளும் வேலை செய்யுங்கள். අර අටක් හොඳට නිදා ගන්න. 7-8 மணித்தியாலம் நன்றாய் தூங்குங்கள். හොඳට වැඩ කරන්න. நன்றாக வேலை செய்யுங்கள். ඒක ඔබගේ ජීවිත ආශිර්වාද කරයි. அது உங்கள் வாழ்க்கையை කාලේ ஆசீர்வதிக்கும். නාස්ති කරන්න එපා. காலத்தை வீணடிக்க வேண்டாம். ඒක ගියාම තමයි දන්නේ ඒක වටිනාකම කොච්චරයි කියලා. அது போனால் தான் தெரியும் அந்த காலத்தின் பிரயோஜனம் என்ன என்று. ඒක ඊට පස්සේ ලබා ගන්න බැරි அதை වෙයි. திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது. ඒ නිසා எனவே කම්මැලිකම ඉවත් කළා දාන්න. சோம்பல் தனத்தை நீக்கி விடுங்கள். 9 අනවශ්‍ය වීදම්. வீண் செலவுகள். ඒ වගේ පාල් නැති ජීවිත. அதே போல கட்டுப்பாடற்ற வாழ்க்கை. ඒක තමයි අපේ ණයට හේතුව. அதுதான் நம் கடனுக்கு காரணம். අනවශ්‍ය වීදම්. வீண் செலவு. පාලනයක් නැති ජීවිතය. ஒரு கட்டுப்பாடற்ற வாழ்க்கை. මම ඔබට කියන්න කැමතියි. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். හැම පොඩි වීදමක්ම වැදගත්. ஒவ்வொரு சிறிய சிறிய செலவுகளும் ரொம்ப முக்கியம். අද උඟා දෙනෙක් හිතනවා මේක පොඩි වීදමක් නේ කියලා. இன்று நிறைய பேருக்கு இது என்ன சின்ன ஒரு செலவு தானே. එහෙම පොඩි වීදම් 100ක් කරන්න. அப்படி சின்ன செலவுகள் 100 வைத்து பாருங்கள். 100යි செய்யுங்கள். 100 செய்யுங்கள். ඔබ නායකයෙක් වෙයි. நீங்கள் கடனாளி ஆவீர்கள். ඒ පොඩි වීදම් 100ක් ඔබ එකතු කරන්න. நீங்கள் அந்த சின்ன செலவுகள் 100 சேகரியுங்கள். ඔබ පෝසත් වෙයි. நீங்கள் பணக்காரர் හැම ஆவீர்கள். වීදක්ම කල්පනා කරන්න. ஒவ்வொரு செலவுகளையும் யோசியுங்கள். මම ජීවත් වෙන විදිය ඔබට කිව්වත් ඔබ hina වෙයි. நான் வாழுகிற முறையை சொன்னால் நீங்களே சிரிப்பீர்கள். ඔබ හිතයි. நீங்க நினைப்பீங்க මම උඟා කැමරට වීදම් කරනවා. நீ அதிகமாய் உணவுக்கு செலவழிக்கிறேன். නෑ. එහෙම නොයි. அப்படி அல்ல. මම උඟා පාලනය කරනවා. நான் ரொம்ப கட்டுப்பாடா හැම இருக்கிறேன். වීදමක් කරන්න ඉස්සෙල්ලාම කල්පනා කරනවා. ஒவ்வொரு செலவுக்கும் முன்பதாக நான் ஒரு கணம் யோசிப்பேன். හැම ප්‍රඥාවන්ත මිනිසෙක්ම எந்த ஒரு ஞானவானான மனுஷனும் එක රුපියලක් එළියට දාන්න කලින් ඔව් කල්පනා කරයි. ஒரு ரூபாய் செலவழிக்க முன்பதாக நிறைய யோசிப்பான். එයාගේ ජීවිතේකට වැදගත්. அவன் வாழ்க்கை அதிலே ඒක முக்கியமானது. වැදගත්. அது ரொம்ப ඔබ முக்கியம். රුපියලට වටිනාකමක් දෙන මොහොතේ நீங்கள் ரூபாய்க்கு பெருமதியை கொடுக்கும் பொழுது ඔබගේ ජීවිතේ ඔබට ආශිර්වාද ලැබෙයි. உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் பெறும். ஆமென். ஆமென். දාවෙන එක අන්තිම. கடைசி 10வது காரியம். මේ වැරදි අත්හරින්න. இந்த தவறுகளை விட்டுருங்க. 10 10 දෙවියන් වහන්සේගේ ආර්ථික සැලසුම් අනුගමනය කරන්න නැති නිසා. தேவனுடைய பொருளாதார கொள்கைகளை நீங்கள் பின்பற்றாததினாலே. ඒ නිසා තමයි අද ප්‍රශ්න. எனவேதான் இன்று பிரச்சனை. මලාකි 3:10 සඳහන් කරලා තියෙනවා. மல்கியா 3:10 இப்படியாய் கூறுகிறது.
මාගේ ගෘහයෙහි භෝජන තිබෙන පිණිස ඔබ සැම ගබඩා ගෙට ඔතු සියල්ල ගෙනවුත් මා විසින් ඔබ සැමට අහසේ කවුළු ඇර ඉඩම් මදි වෙන තරම් ඔබ සැමට ආශිර්වාදයක් වගුරුවා දෙන්නේ නැද්ද කියා එයින් මා සෝදිසි කර බලන්නයි සේනාවල ස්වාමින් වහන්සේ කියනසේක. என் ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையை கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாத போகும் மட்டும் உங்கள் மேலே ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனாலே சோதித்து பாருங்கள். දෙවියන් වහන්සේ මාව ආශිර්වාද කරන්නට ක්‍රමයක් කියලා දෙනවා. தேவன் என்னை ஆசீர்வதிக்க ஒரு முறையை சொல்லிக் கொடுத்திருக்கிறார். උන්වහන්සේ කියනවා அவர் சொல்லுகிறார், මගේ නිවසේ මුදල් තියෙන්න ඕන නම් என் வீட்டிலே பணம் இருக்க வேண்டும் என்றால் දේව සභාවේ මුදල් තියෙන්න ඕනේ. தேவ சபையிலே பணம் இருக்க வேண்டும். දාවින වචනේ දාලා තියෙනවා 10ஆம் வசனம் சொல்லுகிறது, මාගේ ගෘහේ භෝජන තිබෙන පිණිස என் வீட்டிலே போஜனம் இருக்கும்படியாக ඔබ ගබඩාවට ගේන්න. நீங்கள் பண்டக சாலைக்கு கொண்டு வாருங்கள். මොනවාද? என்னது? ඔයාට ලැබෙන දේවලින් 10න් කොටසක් චර්ච් එකට දෙන්න. உங்களுக்கு கிடைக்கிற காரியத்திலே 10ல் ஒரு பங்கை சர்ச்சுக்கு கொடுங்க. ඔයා චර්ච් එකට දෙන මොහොතේ நீங்கள் சர்ச்சுக்கு கொடுக்கும் මම பொழுது ආස්සේ කවුළු විවෘත කළ ආශිර්වාද කරනවා. நான் வானத்தின் பல கனிகளை திறந்து ஆசீர்வதிப்பேன். මට ලැබෙන හැම දෙයකින්ම 110ක් දේව සභාවට දෙනවා. நான் எனக்கு என்னென்ன கிடைக்கிறதோ அந்த எல்லாவற்றிலும் 110 தேவ சபைக்கு கொடுத்து விடுவேன். මම කලින් අවුරුද්දට වඩා நான் கடந்த வருஷத்தை விட මම මේ අවුරුද්දේ වැඩිය දෙන්න පටන් ගත්තා. நான் இந்த வருஷம் அதிகமாய் கொடுக்க මම ஆரம்பித்தேன். වැඩිය දෙන්න හේතුව நான் அதிக கொடுக்க මට காரணம் වැඩියෙන් දැන් ලැබෙනවා. இப்பொழுது எனக்கு அதிகமாய் මම கிடைக்கிறது. ලැබෙන හැම දෙයක්ම මිස් කරන්නේ. நான் கிடைக்கிற ஒவ்வொன்றிலும் மிஸ் பண்ண මගේ மாட்டேன். ෆෝන් එකෙන් දානවා. என் போனிலே போட்டு මම விடுவேன். ඒක 10න් කොටස සභාවට දෙනවා. நான் அதிலே 10லே ஒரு பங்கை சபைக்கு මම கொடுக்கிறேன். දැනගත්තා நான் அறிந்து கொண்டேன், මම මාංශ වල හම්බ කරන්නට වඩා நான் கஷ்டப்பட்டு சம்பாதிப்பதை දේව விட සභාවට දෙන මොහොතේ දේව- මට ලැබෙන එක වැඩි වෙයි. ஆமென். தேவ சபைக்கு கொடுக்கும் பொழுது எனக்கு கிடைக்கிறது அதிகரிக்கும். ඉතෝපදේශ நீதிமொழிகள் 3වෙනි පරිච්ඡය 9 සාදාය 3ஆம் அதிகாரத்திலே 9ஆம் 10ஆம் வசனங்கள். ඔබේ සම්පතින්ද ඔබේ සියලු අස්වැන්නේ ප්‍රථම ඵලයෙන්ද ස්වාමින් වහන්සේට ගෞරව කරන්න. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவிலும் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. 10 සඳහන් කළ තිනවා 10ஆம் வசனம் சொல்லுகிறது, එවිට அப்பொழுது ඔයාට ලැබෙන හැම දෙයකින් ඉස්සලා ගෞ කරන්න. உனக்கு கிடைக்கிற எல்லாவற்றிலும் முதலாவது தேவனை கனம் பண்ணு. මට යමක් ලැබුණම எனக்கு ஒன்று கிடைத்ததும் මගේ තාත්තට ගිහිල්ලා ඉස්සලා දෙනවා. என் அப்பாவுக்கு போய் முதலாவதாய் கொடுப்பேன். එයාට ඉස්සලා දෙන්න ඕනේ. அவருக்கு முதலாவது එයා ඒක கொடுப்பேன். දැනගත්තම அவர் அதை அறிந்து கொண்டதும் එයා දැනගන්නවා මම යාව ගරු කරනවා කියලා. அந்த வேளையிலே அவர் அறிந்து கொள்வார், அவரை நான் கனம் பண்ணுகிறேன் මට என்று. මොනාග දෙයක් ලැබුණම எனக்கு ஏதாவது මම கிடைக்கும் ඉස්සලා பொழுது තාත්තට දෙනවා. நான் முதலாவது அப்பாவுக்கு ඒක கொடுப்பேன். ගරු කිරීමක්. அது ஒரு கனப்படுத்துதல். මම හැම පළවෙනිදම අපේ අම්මා ගාව යනවා. நான் ஒவ்வொரு மாதத்திலும் முதலாம் தேதி என் தாயினிடத்தில் මම சென்று අම්මට விடுவேன். මුදලක් දෙනවා. நான் ஒரு பணத்தொகை அம்மாவுக்கு මගේ கொடுப்பேன். ආරක්ෂාව ලබා ගන්නවා. அம்மாவின் இடத்துல ஜெபத்தை අම්මට பெற்றுக்கொள்வேன். තේරෙනවා அம்மாவுக்கே හැම புரியும், මාසේ මාව මෙයා ගරු කරනවා කියලා. ஒவ்வொரு மாதமும் முதலாவதா இவர் என்னை கனம் பண்ணுகிறார். දෙවියන් මාසත් එමයයි. தேவனும் அப்படித்தான். මට ලැබුණ ගාම எனக்கு கிடைத்ததும் ෆස්ට් මම දෙවියන් මාස දෙනවා. முதலாவது நான் தேவனுக்கு கொடுக்கிறேன். 10 කෙනා එවිට 10ஆம் வசனம் சொல்கிறது, அப்பொழுது නුඹේ අටු බොහෝ දානයෙන් පිරෙන්නේ බෝධානියෙන් පිරේ. அப்பொழுது உன் களஞ்சியம் தானியத்தினாலே நிரம்பும். නුඹේ මුද්‍රික යන්ත්‍ර අලුත් මුද්‍රික පානෙන් ඉතිරෙන්නේය. உனக்கு புதிய திராட்சை ரசத்தினாலே நிரம்பி வழியும். එහෙනම් அப்படி என்றால் අපි දෙන හැම මොහොතක්ම දේව ආශිර්වාද ලැබෙනවා. நாம் கொடுக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தேவ ஆசீர்வாதம் අපි வருகிறது. දෙන්නේ නැති මොහොතේ நாம் கொடுக்காத பொழுது අපේ ආශිර්වාද නැති වෙනවා. நமக்கு ලැබෙන්නේ. அந்த ஆசீர்வாதம் கிடைக்காது. දෙවියන් සාප කරන්නේ. தேவன் சபிப்பதில்லை. අපි ඒ ටැප් එක ඇරියේ නැහැ. நாம் அந்த டப்பை අපිට திறக்கவில்லை, ලැබෙන්නේ නැහැ. நமக்கு கிடைக்கவில்லை. ලැබෙන්නේ නැති මොහොතේ கிடைக்காத பொழுது එදා මාස වීදම් වැඩි වෙයි. அன்று மாதத்தின் செலவு அதிகரிக்கும். ඒ වීදම අපිට දී ගන්න බැරි වෙනවා. அந்த சிலவை நமக்கு கொடுக்க முடியாமல் එවිට இருக்கிறது. මොනවාද වෙන්නේ? அந்த நேரத்தில் என்ன நடக்கும்? අපි ණයටපත් වෙනවා. நாங்கள் கடனாளி ஆகிறோம். ණයට හේතුව கடனுக்கு காரணம் දෙවියන් මාසෙට දෙන්නේ නැතිකම. தேவனுக்கு கொடுக்காதது. අපි දෙවියන් ආශ්‍රය දෙන්න අවශ්‍යයි. நாம் தேவனுக்கு சரியாய் கொடுக்க வேண்டும். සමහර අය කියනවා சிலர் சொல்வார்கள், මම මේ දෙනවා හැබැයි එම
ගණන් බලලා දෙන්නේ நான் නැහැ. கொடுப்பேன் ஆனா அந்த கொடுக்கறதுல கணக்கு பார்க்க மாட்டேன். එහෙනම් ඔබගේ යටතේ වැඩ කරන අයට ඔබ ගණන් බලන්නේ නැතුවද දෙන්නේ? அப்படின்னா உங்களுக்கு கீழே வேலை செய்வதற்கும் கணக்கு பார்க்காமல கொடுக்குறீங்க. එයාගේ පඩිය අපි යකට දෙනවා. அவருடைய சம்பளத்தை நம்ம சரியா ඒ கொடுக்கணும். වගේ තමයි அதே போலதான் අපිට ලැබෙන එකෙන් හරි දේ දෙවියන් වහන්සේ දෙන්න நமக்கு අවශ්‍යයි. கிடைக்கிறதிலே சரியானதை கொடுக்க வேண்டும். දෙවියන් වහන්සේ කියනවා தேவன் சொல்கிறார். ඔයා එම දෙන මොහොතේ මාව ගෞරව කරනවා. தேவன் சொல்லுகிறார் நீ அப்படி கொடுக்கும் பொழுது நீ என்னை கனம் අපි பண்ணுகிறாய். දෙවියන් වහන්සේ ගරු කරන මොහොතේ මනුෂ්‍යයන් අපිව ගරු කරන තැනට දෙවියන් වහන්සේ අපිව පත් நாம் කරනවා. தேவனுக்கு கொடுக்கும் பொழுது மனிதர்கள் நம்மை கனம் பண்ணுகிற இடத்துக்கு எங்களை கொண்டு போய் வைத்து விடுகிறார். එහෙනම් දෙවියන් වහන්සේ කියනවා මාව ගරු කරන්න, මට අවංකව ඉන්න, මට විශ්වාසව ඉන්න, මම ඔබ ආශිර්වාද කරනවා. தேவன் சொல்லுகிறார் என்னை கனம் பண்ணு, எனக்கு உண்மையாயிரு, எனக்குள்ளே விசுவாசமாயிரு, அப்பொழுது நான் உன்னை கனப்படுத்துவேன். මේ දෙවියන් වහන්සේගේ මේ කොන්දේසිය අපි අතපසු කරනවා නම් ආශිර්වාදයේ ගලා යෑම නතර වෙයි. இந்த தேவனுடைய நிபந்தனையை நாம் கை நழுவி விட்டோம் என்றால் ஆசீர்வாதமான வடிந்தோடுதல் நம் வாழ்க்கையிலிருந்து நிறுத்திவிடும். අද මේ මේ දෙවියන් වහන්සේ ඔබව වැරදිකාරයෙක් හැටියට පෙන්වන්න නොවේ කැඳවලා තියෙන්නේ. இன்று இந்த ஆராதனையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் குற்றவாளியாக சுட்டிக்காட்ட அழைத்து இருக்கிறது. ඒකට නොවේ කැඳවලා තියෙන්නේ. அதற்கல்ல அழைத்தார். මේ වැරදිදායක අකලා කියන නොවේ. இந்த 10 தவறுகளையும் நீ செய்தாய் என்று சொல்வதற்காக அல்ல. දෙවියන් වහන්සේ ඔබ අද කැඳවලා මේක කියන්නේ தேவன் இன்று உங்களை அழைத்து இது சொல்ல காரணமே ඔබ ප්‍රඥාවන්ත කෙනෙක් හැටියට උන්වහන්සේ පත් කරන්න කැමති වෙනවා. உங்களை ஞானமுள்ள ஞானவானாய் அவர் நியமிக்கும்படியாக අද ඔබ තීරණ ගන්න. இன்று ஒரு தீர்மானத்தை நீங்க අද எடுங்க. සිට මට අවශ්‍ය නැති වීදම් කරන්න. இன்று முதல் வீணான செலவுகளை நான் செய்ய மாட்டேன். ප්‍රඥාවක් නැතුව තීරණ ගන්න. ஞானம் இல்லாமல் முடிவெடுக்க மாட்டேன். ණය ගන්නා පුරුද්ද මම අත්හරිනවා. கடன் எடுக்கிற பழக்கத்தை விட்டு விடுவேன். මම දෙවියන් වහන්සේ අවංකව සිටිනවා. நான் தேவனுக்கு உண்மையாய் මේ இருப்பேன். තීරණ ඔබ ගන්න මොහොතේ இந்த தீர்மானத்தை நீங்கள் எடுக்கும் பொழுது මේ තවු ටික ඔබ වැව්වා කියලා දෙවියන් වහන්සේ දැනගත්තා. இந்த துவாரங்களை நீங்கள் மூடி விட்டீர்கள் என்று දෙවියන් தேவன் அறிந்து වහන්සේ கொண்டார். උන්වහන්සේගේ ආශිර්වාද ඔබ මත ඒවායි. தேவன் தன்னுடைய ஆசீர்வாதத்தை உங்கள் மத்தியில் ඔබගේ දැල அனுப்புவார். ඉරිලා නම් உங்கள் வலை கிழிந்திருந்தால் මාළු රැඳෙන්නේ නැහැ. மீன்கள் தரிக்காது. දෙවියන් වහන්සේ තමන්ගේ ආශ විවෘත කරනවා. தேவன் தன்னுடைய வானங்களை திறக்க දෙවියන් போகிறார். වහන්සේ තමන්ගේ ආශිර්වාද විවෘත කරනවා. தேவன் தன்னுடைய ஆசீர்வாதத்தை திறக்க සබ போகிறார். නැගිට කියමු. எல்லோரும் எழுந்து சொல்வோம், මගේ තවු ටික මම වානවා. என் துவாரங்களை நான் මගේ மூடுகிறேன். ඉල් ටික වානවා. என்னுடைய துவாரங்களை මගේ மூடுகிறேன். වැරදි මඩ දාන්නවා. என் தவறுகளை நான் මට அறிவேன். සමාව මැනව. என்னை மன்னித்தருளும், සමාව මැනව. மன்னித்தருளும். යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் நாமத்தில் මම මේ වැරදි දායකෙන් එකක් හරි මාගව තිබුණත් இந்த 10 தவறுகளிலே ஒன்றேனும் எனக்குள்ளே இருந்தால் දේව ආශිර්වාද මට ලැබෙන්නේ தேவ නැහැ. ஆசீர்வாதம் எனக்கு මම கிடைக்காது. තීරණය ගත්තා. நான் தீர்மானம் මම எடுக்கிறேன். මේ වැරදි දාය අත්හරිනවා. நான் அந்த 10 தவறுகளை நான் விட்டு අද ඔබ விடுகிறேன். තීරණය ගන්න. இன்று நீங்களும் දේව தீர்மானியுங்கள். ආශිර්වාද ඔබට ගලාගෙන එයි. தேவ ஆசீர்வாதம் உங்களை நோக்கி යේසුස්ගේ வருகிறது. නාමයෙන් இயேசுவின் நாமத்தில் මට සමාව මැනව කියලා என்னை කියන. மன்னித்தருளும் என்று දෙවියන් சொல்லுங்கள். වහන්සේ ඔබට කවුරුද දායක කියලා කිව්වා. தேவன் இந்த 10 காரணங்களை சொன்னார். කොතනද ඔබගේ වැරද්ද? இதிலே எங்கே உங்கள் தவறு ඒක இருக்கிறது අත්හරින්න. அதை விட்டு මට விடுங்கள். සමාව මැනව. என்னை மன்னித்தருளும். යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் நாமத்தில் දෙවි පියාණෝ ඔබ වෙත අපි එනවා. தேவ பிதாவே மண்டையிலே මේ நாங்கள் ස්ථානයේ வருகிறோம். ඉන්නව අය இங்க இருக்கிறவர்கள் ණයට හේතුව இந்த கடனுக்கு காரணம் ඔවුන් දැනගත්තා. அவர்கள் அறிந்து ඔවුන්ගේ கொண்டார்கள். ජීවිතේ அவர்கள் வாழ்க்கையில ඔවුන් මින්මතු කරන්න விதிமேல் இதை செய்ய ඔබ மாட்டார்கள். සමාව මැනව. நீர் மன்னித்தருளும். අපේ වැරදි මේ දායෙන් ඇතුලේ තමයි තියෙන්නේ. எங்கள் தவறுகள் இந்த 10 தவறுக்குள்ளே தான் இருக்கிறது. අපේ ණයට හේතුව මේ වැරදි දායක් ඇතුලේ තමයි තියෙන්නේ. நம்முடைய கடனுக்கு காரணமே இந்த 10 தவறுகளிலே අද இருக்கிறது. අපිට සමාව මැනව. இன்று எங்களை மன்னித்தருளும். යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் நாமத்தில் මාද මේ ස්ථානින් නව අයට ආශිර්වාද කරා. நான் இந்த இடத்துல இன்று இருக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறேன். 2026 ඉවර වෙන්න කලින් 2026 முடிவடைக்கு මේ முன்னதாக කෙනාගේ ජීවිතේ කිසි තඹසතයක් නැහැ නැති ජීවිතයක් ජීවත්වෙන්න මම ආශිර්වාද இங்கு කරනවා. இருக்கிற எல்லோருமே ஒரு சதனேடும் கடன் இல்லாமல் வாழும்படியாக நான் ஆசீர்வதிக்கிறேன். නමුත් අද විශේෂම ආරක්ෂාවක් කරනවා. ஆனால் விசேஷமாய் இன்று ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறேன். ස්වාමිනේ 2026 ඉවර වෙන්න කලින් නොවේ. கர்த்தாவே 2026 ஆண்டு முடிவடைக்கு මේ முன்னதாக ජූලයි அல்ல. මාසෙ ඉවර වෙන්න කලින් இந்த ஜூலை மாதம் முடிவடைக்கு முன்பு කයගේ අවශ්‍යතා තියෙනවා. அநேகருடைய தேவைகள் உண்டு. බරපතල ණයවල් තියෙනවා. மிக பயங்கரமான கடன்கள் உண்டு. විශාල පොලි ණයවල් තියෙනවා. பெரிய வட்டி கடன்கள் உண்டு. ඒ ටික ඉවර වෙන්න පිණිස මම ආශිර්වාද කරනවා. அவைகள் முடிவடையும் படியாக நான் ஆசீர்வதிக்கிறேன். ලබන 31 වෙනිදා
සිකුරාදට කලින් வருகிற 31ஆம் திகதி வெள்ளிக்கிழமைக்கு முன்பதாக මේ අයගේ ණයවල් කැඩීගෙන ගියා කියලා කියන්න ඕනේ. இவர்களுடைய எல்லா கடன்களும் அப்படியே உடைந்து சென்றது என்று சொல்ல මගේ මේ வேண்டும். ණයක් ඉවරුණා. எனக்கு இந்த ஒரு கடன் முடிந்தது, මගේ මේ ණය ඉවරුණා. எனக்கு இந்த கடன் එහෙම முடிந்தது. කියනවා ආශිර්වාදය. அப்படி சொல்லுகிற අපි ஆசீர்வாதம் දැනගන්න අවශ්‍යයි. நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் ඔබ நாமத்தில் තීරණයක් ගන්න. நீங்கள் தீர்மானியுங்கள். මගේ එක ණයක් ඉවරුණාම என்னுடைய ஒரு கடன் මම தீர்ந்தது, මේ චර්ච් එකට WhatsApp කරනවා. நான் இந்த சர்ச்சுக்கு வாட்ஸ்அப் பண்ணுவேன், දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා කරනවා කියලා. தேவனை துதிப்பேன் என்று මම ඔබ ආශිර්වාද කරනවා. நான் உங்களை යේසුස්ගේ ஆசீர்வதிக்கிறேன். නාමයෙන් இயேசுவின் අද நாமத்தில் රාත්‍රී இன்று இரவு ඔබගේ වචනේ පරිදි உங்கள் வார்த்தையின் මෑට பிரகாரம் නිදාස පැමිණේවා. இவர்களுக்கு விடுதலை உண்டாகட்டும். යේසුස්ගේ නාමයෙන්. இயேசுவின் நாமத்தில். ஆமென். ஆமென். අපි සැමදෙන දෑතු සෝගමු. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் அந்யோன்யம் தேவாசிரியம் உங்கள் அனைவரோடு இன்றும் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. අපේ පියෝ දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය, පුත්‍ර යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කරුණාව, සුද්ධාත්ම වහන්සේ සහභාගීකම දේව ආශිර්වාද ඔබ සෑම දෙනා සමග අදත් සදාවල්ටත් ඔබ සම්පැවතේවා. සභාව සබ්දෙන් කියන